இந்த இணையதளம் என்பது இப்பொழுது பாரிய அளவில் தாக்கங்களை கொண்டு வருகின்றது. இன்றைய ஒரு சம்பவம், அடுத்த ஒரு நிமிடத்துக்குள் ஆஸ்திரேலியா தொடக்கம் கனடா வரையில் உள்ள நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், போராளிகள், ஆதரவாளர்கள், மாநகர மக்கள், இந்த இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் போய் சேருவதனால் உடனுக்குடனே அந்த செய்திகள் போய் சேரும் ஒரு யுகத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அல்லது ரிசர்வேஷன் செய்யாமல் விட்டிருந்தால் நல்லம் என்று யோசித்த சில காரணங்கள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் செய்தியை கொடுக்கும் அந்த உங்களுடைய அந்த பங்களிப்பினால் ஜனநாயகம், வெளிப்படைத்தன்மை என்ற விடயங்கள் மிகவும் வலுவடைந்து வருகிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கல்முனை மாநகர சபை கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாத காலம் அல்லது 3 கிழமை இலங்கையில் தமிழ் பேசும் சமூகங்களுக்கு மத்தியில் ஒரு பிரதான செய்தியாக மாறி கல்முனை மாநகர சம்பந்தமாக மிகவும் பிரசித்தமாகி அது பிறகு தேசிய ஊடகவியலுக்கும் போய் அது ஒரு பெரிய ஒரு செய்தியாக மாறி இருந்தது. அதை நாங்கள் நன்மையான பக்கம் பார்ப்போம். எதிர்காலத்தை நாங்கள் கட்டியெழுப்பதை அதனுடைய எப்படி செய்வது என்று பார்க்க வேண்டும். கல்முனை மாநகர சபையில் எதிர்கட்சி என்ற வாதத்துக்கு அப்பாற் போய் முஸ்லீம் காங்கிரஸ், ஏனைய கட்சி, முஸ்லீம் தமிழ் என்ற வாதத்துக்கு அப்பால் போய் மக்கள் பிரதிநிதித்துவத்தின் தேவைகளை முன்வைத்து கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு கோஷம் கொண்டு வரப்பட்டு அதை நாங்கள் செய்திருந்தோம். முன்னாள் முதல்வர் சிலாஸ் மிரா சாஹிப் அந்த இருந்திருந்தார். அவருக்கு நாங்கள் சகல ஒத்துழைப்பையும் கொடுத்து அதை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அபிவிருத்தி என்ற விடயம் இரண்டாவது விடயம். என்னுடைய பார்வையில் அபிவிருத்தி என்பது வெறுமனே ஒரு உள்ளூர் ஆட்சி நடக்கும்போது யாருக்கையாவது போய் கையேந்தி காசு கொஞ்சத்தை எடுத்து செய்வதல்ல. தனிப்பட்ட அரசியல் இமேஜை, எங்களுடைய அரசியல் செல்வாக்குகளை உயர்த்திக் கொள்வதற்காக உருவாக்கும் திட்டமும் அல்ல. சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், அதாவது நிரந்தரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அபிவிருத்திகளை எப்படி செய்வது என்பதை பார்த்து தான் நாங்கள் யோசிக்கின்றோம். என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கல்முனை மாநகர சபை எல்லைக்குள் ஏற்பட்டிருக்கும் ஆக முக்கியமான தேவைகளை பற்றி அடையாளப்படுத்தியிருக்கின்றோம். யூஎன் ஹேபிட்டாட்டால் சில எங்களுடைய ஆலோசனைகள் பெற்று சில அபிவிருத்தி திட்டங்கள் எப்படி இந்த நகரம் அமைய வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாருமே எங்களுடைய மக்கள் வசிப்பதற்கான நிலமுள்ள ஒரே இடமாகி இந்த சதுப்பு நிலத்தை எப்படி பயன்படுத்துவது என்று சம்பந்தமான ஆலோசனை உள்வாங்கப்படவில்லை. ஜனாதிபதியுடைய சகோதரர் இருப்பவர் தான் நகர அபிவிருத்தி திணைக்களத்தின் செயலாளராக இருப்பதனால் அந்த திணைக்களத்து ஊடாக கொடுக்க வேண்டிய அந்த அனுமதியை எந்தவித தடமின்றும் அவருக்கு பெறக்கூடிய அந்த ஆளுமை அவருக்கு இருப்பதால் யூடிஏ செக்ரட்டரின்ற முறையில் அவருக்கு அதிகாரங்களை வைத்து கல்முனை அந்த திட்டத்தை நாங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் முதல்வர் மாத்திரமல்ல, கல்முனை மாநகர சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தவரை பிரதிநிதிப்படுத்தி இந்த மக்களுடைய முதல்வராக வந்திருக்கின்றோம். டிசம்பரில் எங்களுடைய பட்ஜெட் வருகின்றது. எனக்கென்று சில ஆசாபாசங்கள் இருக்கும், சில கற்பனைகள் கனவுகள் இருக்கும், ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இருக்கும். அந்தந்த பிரதேசத்தில் மக்களுடைய சில அபிலாஷைகள் இருக்கும். அவர்களெல்லாம் உள்வாங்கப்பட்டு அந்த பட்ஜெட்டை தயாரிக்கும் பொழுது கொண்டு வரும் திட்டத்தை அடிப்படையாக வைத்து தான் நான் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நான் ஊடகவியலாளரை வைத்து என்னுடைய திட்டங்களை, அதாவது என்னுடையதல்ல, இதில் நான் என்னது என்று ஒன்றுமே கிடையாது. கல்முனை மாநகர சபையின் திட்டம் எப்படி அமையப் போகின்றது என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கங்கள் தருவேன். அந்த வருடத்துக்காக நாங்கள் பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மக்களிடமிருந்து நாங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வரி மூலமாக கிடைக்க வேண்டிய பணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மக்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய மாநகர சபை மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும், வர்த்தகருடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற நுணுக்க விளக்கங்களை நான் பிறகு தருகின்றேன். அத்துடன் சேர்த்து நாங்கள் வெளிநாடுகளையும் நாங்கள் நாடுவதற்கு இருக்கின்றோம். இந்த முதல்வர் நிசாங்காரியப்பர் என்பவர் தன்னுடைய பெயரை முதல்படுத்துவதற்கோ அந்த பெயர் தனக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்கு எந்த பிரச்சனையும் அவருக்கு கிடையாது.
அரசியல் பழிவாங்கல் என்பது இந்த அகராதிலே கிடையாது. அதை சொன்னவர்கள் நீங்கள் கேளுங்கள், என்ன விடை என்று சொன்னால் எனக்கு சொல்லலாம். எங்கே நடந்திருக்குது? அரசியல் பழிவாங்கல் என்பது என்னுடைய அகராதில் கிடைக்காத விடை. இன்ஷா அல்லாஹ் இன்று தொடக்கம் இந்த மாநகர சபையின் முதல்வர் பதவி 2 மாதமா 2 வருடமா 3 வருடமா அல்லாஹ்வை பொறுத்த விடயம். அந்த காலகட்டத்தில் என்னுடைய எல்லா விடயங்களிலையும் முதன்மை பெறுவது இந்த மேயர் பதவியின் கடமை என்பதும் அதற்காக என்னை நான் அர்ப்பணிப்பது என்பதையும் மிகவும் பொறுப்போடு நான் இந்த உங்கள் முன்னில் கோரி விரும்புகிறேன். எந்த ஒரு தனிநபருக்கும் தனியான காசு யாருமே எப்பொழுதுமே கொடுக்கவில்லை. ஆனால் எப்படி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பட்ஜெட்டிலிருந்து 50 லட்சம் அபிவிருத்திக்காக அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்து, அது போன்று மாகாண சபை உறுப்பினர் 30 லட்சமா 20 லட்சம் கொடுத்து அவர்களுடைய சொந்த விருப்பத்துக்கு அடிப்படையில் அந்த அபிவிருத்தி வேலையை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்போமோ, அந்த அடிப்படையில் எங்களுடைய மாநகர சபையின் பட்ஜெட்டை கவனத்தில் கொண்டு வந்து முந்தி 1,50,000 ரூபாய் இருந்ததை இந்த வருஷம் 2,50,000 ரூபாய் ஆக்கி நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறோம். அதில் எந்த மாற்றமும் நடக்காது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த முறை வருடத்தில் சில உறுப்பினருக்கு ஒதுக்கப்பட வேண்டிய அந்த பணம் கொடுக்கப்படவில்லை. இதான் நடந்தது உண்மையாகவே. இது சம்பந்தமாக நான் முன்னாள் மேயரிடம் பேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம், எங்களுக்கு காசி பற்றாக்குறை இருப்பதனால் இதை கொடுக்கப்படவில்லை என்று தான் சொன்னார். ஆனால் பிரச்சனைனா காசி பற்றாக்குறையினால் கொடுக்கப்படாத உறுப்பினர்கள் யார் என்று பார்த்த பொழுது அது காசி இல்லாதனால் கொடுக்கப்படவில்லையா அல்லது பாகுபாடாக கொடுக்கப்படவில்லை சந்தேகம் எழுந்தது. ஆனால் அதை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை. தனிப்பட்ட உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி அவருடைய அபிவிருத்திக்கான நிதியில் எந்த மாற்றமும் வராது. முடியுமானால் அதை கூட்டுவதற்கான முயற்சி மாத்திரம் எடுப்பேன். எதற்காக காசு கொடுக்கப்பட்டது, அந்த வேலை நடக்கப்பட வேண்டும் என்பதில் அந்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்கள் அதற்கு தனிப்பட்ட முறையில் பதில் அளிக்க வேண்டும் மாநகர சபைக்கு. அந்த காசு மாத்திரமல்ல, அபிவிருத்திக்காக எந்த காசு கொடுக்கப்பட்டாலும் அந்த வேலை நடக்க வேண்டும் என்பதிலும் மாத்திரம் நாங்கள் எல்லாருமே மிகவும் கடுமையாக இருப்போம். அதில் எந்த நெகிழ்வுத்தன்மையும் நீக்காது. முதல்வர் செய்து ஆரம்பித்து அரைகுறையாக விடப்பட்டிருக்கிற வேலைகளை பூரணப்படுத்துவது சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம்? என்னுடைய பார்வையில் மாநகர சபையினால் செய்யும் அபிவிருத்தி என்ற திட்டங்களே இருந்ததை ஒழிய தனிநபர் திட்டங்கள் எதுவுமே இருக்கவில்லை. அவர் ஆரம்பித்ததாக சொல்லப்படும் திட்டங்கள் என்று சொன்னீர்கள் தானே, அதை யார் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? நெல்சிப் என்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கின்றது. நார்த் ஈஸ்ட் லோக்கல் அத்தாரிட்டிக்கு கொடுக்கப்படும் ஒரு பணம், வெளிநாட்டு உதவி. அது ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் கொடுக்கப்படும். எங்களுக்கு கிடைக்கப்படும் பணங்களில் வருடாந்தம் கிடைக்கும் ஆக கூடுதலான பணம் இந்த நெல்சிப் பணம் தான். இது யாருடைய பணமும் கிடையாது. இது நிசாங்காரியவர் வந்திருந்தாலும் அவர் தான், இல்லை செனட்டர் மௌலானா வந்திருந்தாலும் அவ்வளவுதான், அஸ்மீர் வந்திருந்தாலும் அவ்வளவுதான், ஹரிசாம்பி இருக்கும் பொழுதும் கூட இது வந்துடும். யாருக்காக தெரியுமா சாய்ந்த மரத்துக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டது நெல்சிப்பிலிருந்து? இந்த கொடுத்த பணத்துக்கு அவர்கள் என்ன ப்ராஜெக்ட் செய்தார்கள் உங்களுக்கு தெரியுமா? நடந்தது ஏறத்தாழ 1,70,00,000 கல்மர்கள் கிடைத்தது. நாங்கள் முன்னுரிமை கொடுத்தது மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்படுவதனால் நாங்கள் இந்த காசு எல்லாத்தையும் வடிகால் அமைத்து வெள்ளத்தில், அதாவது மழை காலத்தில் வரும் தண்ணியை கடலுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வடிகால் அமைப்பதற்கான வேலை திட்டத்தை தான் நாங்கள் போட்டோம். சாயந்தமருது உறுப்பினர்கள் 4 பேரும் சேர்ந்து நாங்கள் வரும் பொழுதே பீச் பார்க் கொண்டு செய்திருந்தார்கள். ஒராபி பாசா ரோட்டுக்கு முதலாவது பாவிச்சிருந்தாங்க. அது எவ்வளவு பாவிச்சிங்க? ஒராபி பாசா ரோட்டுக்கு கிட்டத்தட்ட 73 லட்சம் ஒராபி பாசா பாதைக்கு செய்திருந்தார்கள். பீச் பார்க்கு வந்த காசு ஒஸ்மான் ரோட்டில் இருந்து கழுந்து மெயின் ரோட்ல இருந்து ஒஸ்மான் ரோட் வந்து அந்த மாச்சக்கார சந்தியில் ஒன்று இருக்குது. அதுவரை உள்ள காசு தான் 67 லட்சம் ரூபா காசு. அதை கொடுத்தான். அந்த காசில் வந்துட்டு ஜெய்காவால அந்த ஒஸ்மான் ரோட்டை போட்டு தாரண்டி சொல்லி எங்களுக்கு ஒரு நினைக்கிற உடம்படிக்கை வந்தது பிறகு தான் அந்த காசை தான் நாங்கள் பீச் பார்க்குக்கு சுருக்கமாக 67 லட்சம் பீச் பார்க் செய்தார்கள். அந்த மக்களும் அந்த உறுப்பினர்களும் முன்னுரிமை கொடுத்தார்கள் பார்க் செய்ய வேண்டும் என்று. 67 லட்சத்தில் பார்க்க முடியல. இன்முறை உங்களுக்கு தெரியுமா, இன்முறை இந்த பீச் பார்க்குக்காக நாங்கள் எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்லி 9.9 மில்லியன், 1 கோடி
பீச் பார்க் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த 1 கோடி ரூபாய் இந்த பீச் பார்க்குக்கு என்று சொன்னால் அதை மிகவும் பிரமாண்டமாக முடிப்போம். ஆகவே அது நிசாங்காரிய போடுற திட்டமும் கிடையாது, ஆரம்பித்தது முன்னாள் மேயருடைய திட்டமும் கிடையாது, மக்களுக்கு கொடுக்கப்பட்ட காசில் செய்யப்பட்ட நெல்சிட் ப்ராஜெக்ட். சாய்ந்த மருதில் இந்த திட்டம் இருக்குதான் செய்ய என்ன திட்டம் என்று சொன்னால் சொல்வதற்கு கிடையாது. இந்த நெல்சிட் பணத்தில் வந்தது இந்த விளக்கம் யாருக்குமே தெரியாது. தயவு செய்து இந்த விளக்கங்களை மக்களுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு அழகாக செய்யுங்கள். சில நேரங்களில் மனதில் ஒரு சந்தேகம் வரலாம், இவர்கள் பொய் சொல்கிறார்கள். நீங்கள் ஊடகவியலாளர், இது சம்பந்தமாக மாற்று கருத்து யாரும் இருக்குதோ கேளுங்கள், இப்படி சொல்றாரா சரியா, ஆனால் நீங்கள் என்னை மாறி கருத்தெல்லாம் கண்டு சொன்னது பொய். முத்திரை காசு வந்துருக்கு, இது கோடிக்கணக்கில் முத்திரை காசு. நாங்கள் காணி உறுதி எழுதுறதன் மூலமாக நொத்தரசுகள் ஒரு 4000 ரூபா 4000 ரூபா 1,00,000 ரூபா உறுதி எழுதினா 4000 ரூபா முத்திரை காசு நாங்கள் அரசாங்கத்துக்கு கட்டணும். அது மாதிரி நன்கொடை செஞ்சால் 2500 ரூபா கட்டணும். இப்படி முத்திரை காசுகள் அந்தந்த மாநகர சபை பிரிவினுள்ள நிறைவேற்றப்படுகின்ற உறுதிகளுக்கான முத்திரை வரி காணி திணைக்களத்திலிருந்து மாகாண சபைக்கு போகிறது. அந்த பணம் எங்களுக்கு மாநகர சபைக்கு அந்த பணங்கள் பகிர்ந்தளிக்கும். அந்த மாநகர சபைக்கு அது வந்து சேரும். அதை சொல்றது முத்திரை காசு. அந்த முத்திரை காசு நான் நினைக்கின்ற போன முறை 1 கோடி சொச்சம் வந்தது. அதே மாதிரி 2012க்கு வந்திருக்கும், 2011க்கு வந்திருக்கும். அதே போல சபை கலைகிற காலத்திலேயும் 1,30,00,000 சபை கலைகிற காலத்திலே மஷூர் மௌலானா அவர்கள் மேயராக இருக்கின்ற காலத்திலே செக் எடுத்துக்கு அந்த 1,30,00,000 வச்சு போட்டு தான் அவர் போனார். நீதவான் நீதிமன்றங்களில் விதிக்கப்படுகின்ற தண்ட பணங்கள், அந்த தண்ட பணங்கள் அனைத்தும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற உள்ளூராட்சி அமைப்புக்கு தான் அது அந்த மக்களுடைய அபிவிருத்திக்காக, அந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக அது செயற்படுத்தப்படணும் என்று சொல்லி அந்த காசு அந்த பணம் கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில் தண்ட பணங்களும் அந்த உள்ளூராட்சி சபைக்கு வரப்போகுது. இது தவிர எங்களுடைய பிஸ்னஸ் ட்ரேட் லைசன்ஸ், அந்த வியாபார உரிமங்கள், ஏனைய மூலங்கள் ஏற்கனவே இருந்த அனைத்து மூலங்களிலும் இருந்துதான் இந்த பணம் வந்தது. தவிர அரசாங்க மானியங்களில் இருந்து வந்த பணம் தான் கிடைச்சது. தவிர நான் இப்போ இந்த இடத்துல நான் குறிப்பாக சொல்கிறேன், நான் பழைய மேயர பொலசல் நோனமன்றத்துக்கு சொல்லலை. நாங்கள் அவர தனிப்பட்ட முயற்சியினால் இந்த கல்முனை மாநகர சபைக்கு வந்த பணம் எவ்வளவு, 1 ரூபாயினும் அவர் கொண்டு வந்திருந்தால் நான் இன்றைக்கு இந்த மாநகர சபை பதவியை ரிசைன் பண்ணி போட்டு போகிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். மற்றது இதுகால வரையில் மாநகர சபை என்பது எல்லாருடைய அங்கத்தவர்கள் அனைவரையும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்து நாங்கள் அனைவருமே செயல்படுவோம். கடந்த காலங்களில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தில் இந்த மாநகர சபை உறுப்பினர்களுடைய கலந்தாலோசனை புறப்பட்டு இதில் பிரதேசவாதம் யாரும் யாருக்கும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தான் நான் பார்க்கிறோம், பிரதேசவாதம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அனைவரும் இந்த பிரதேசத்தினுடைய மக்கள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்தா இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யறோம். அந்த பங்கு அந்த 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 கடப்பாடில் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அது நாங்கள் தவறினோம் என்று சொன்னால் அல்லாஹ் கிட்ட போய் பதில் சொல்லி ஆகும். அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்றோம், தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்காக தங்களால் செய்யப்பட்டதாக அப்படி சொல்லாமல் தயவு செய்து இனிமேலாக எதிர்காலத்தில் ஒருங்கிணைந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்வது இருக்கிறோம். மாநகர சபை மாகாண சபையிலிருந்து வர நிதிகள், மத்திய அரசாங்கத்திலிருந்து வர நிதிகள், வெளிநாட்டு உதவிகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் திட்டமிட்ட இந்த மக்களுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், தக்க வைக்கக்கூடிய வருமானம் பெறக்கூடிய அதே நேரம் மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களாக அது மாற்றப்படும். அது இன்ஷா அல்லாஹ் அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன்.